கிராமத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்கும்போது ஒரு பெரியவர் சைக்கிள் ஏற்கனவே வேறு சைக்கிள் வச்சுருந்தார். இப்போ ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காரு. சைக்கிள் பாருங்கள், முன்னாடி விநாயகர் இருக்கார். காய்கறி எல்லாம் வாங்கி இங்கே போட்டுறாரு. தக்காளி, மிளகாய், தண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாரு. வயசான காலத்தில் கிராமத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க. நிறைய பெரியவங்க அப்படி இருக்காங்க. அவங்களால முடிகிற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பாருங்கள், சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு அவங்களால சைக்கிளே போய் ஓட்டுறாங்க. ஒட்டி தான் வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. கிராமத்தில் நிறைய வாட்ச்மேன்லாம் நிறையா பார்க்குறாங்க. நாய்களை பாருங்கள், கிராமத்தில் நிறைய நாய் ரோட்டோரம் தெரியும், வந்துக்கிட்டே இருக்கும். நாய்கள்லாம் நிறைய நாய் இருக்கும். டீ கடை பக்கம் பார்த்தோம்னா சில நாய் போயிட்டு டீ வாங்கி கொடுப்பாங்கள்ல, அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும். பாவமாக இருக்கும். வடை வாங்கி சாப்பிட்டா எல்லாத்தையும் போடணும். அதில் சில ஆள் போட மாட்டாங்க. வாங்குறதே ஒரு வடை, அதில் போய் நாய்க்கு போடுறதான் நினைப்பாங்க. சில ஆளுங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அது சரியாக தப்பான்னு தெரியல. நல்லா சாப்பிட்றதுல கொஞ்சம் அது கொடுத்தா அது சந்தோஷமாக சாப்பிடும். இருந்தாலும் கொடுத்து பழகிறதுனால நாய்கள்லாம் வந்து கடையில் வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். யாரே சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கும், போட மாட்டாங்களேன்னு. அதனால தான் சொல்கிறேன், அப்படி அந்த இடத்துல போடுற சரியாக தப்பான்னு தெரியல. 4 ஆட்டுக்குட்டி பழத்தை எடுத்துருச்சு. இன்னொரு குட்டியை காணா. இந்த இருக்குல்ல, இப்போ என்ன பால் போடுறீங்களா? அதுவே புல்லெல்லாம் மேய்ஞ்சிருச்சு. பாருங்க, அது மேலே ஏற பார்க்குது. புல் மேய்ஞ்சிட்டாங்க அவங்க. நல்லா புல்லில் கட்டி போட வேண்டியதானே? பால் போட்டு வளர்த்தாங்க. வேப்பங்குலையெல்லாம் தின்று எல்லா குலையும் திங்குதா? அப்போ நல்ல புல்லெல்லாம் சாப்பிடுது. பரவாயில்ல. பயங்கர வெயிலாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம்.